அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ரெசிபி தந்தூரி சிக்கன். வீட்டிலையே கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் அவன் யூஸ் பண்ணாமல் சூப்பராக இன்றைக்கி நாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த காலத்தில் இந்த தந்தூரி சிக்கன் சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபியாக இருக்குது. இந்த காலத்தில் மட்டும் இல்லை, அந்த காலத்திலே இது ஒரு பாப்புலரான ரெசிபி தான். எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த காலத்தில் கேஸ் ஸ்டவ் இல்லை, அவன் இல்லை, எப்படி கறிலாம் சாப்பிட்டாங்க? இந்த மாதிரி ஜஸ்ட் நெருப்பை பற்ற வச்சு அதில் தான் இந்த கறிலாம் சுட்டு சாப்பிட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி நாம் பார்பிக்யூ சிக்கன், கிரில்லு, தந்தூரி சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட் ரெசிபியாகவும் இது இருக்குது. சொல்லப்போனால் நம்ம பேனில் செஞ்சு சாப்பிட்றத விட நம்ம சுட்டு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டும் அதிகம், ஹெல்த்தியும் கூட. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் தயிர் நான் எடுத்திருக்கேன். இந்த தயிர் வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற தயிர் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தயிரை வாங்கி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே விடுங்க. அந்த தண்ணி எல்லாம் அடியில் தங்கும். அப்போ மேலே இருக்க தயிர் வந்து கட்டியாக இருக்கும். அது இதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது வந்து கலருக்காக நான் சேர்க்குறேன். காரம் வந்து கம்மியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமனை இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. கடையில் வாங்கி சாப்பிட்ற சிக்கனில் வந்து நல்லா ரெட்டாக இருக்கும். ஏன்னா அதில் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. உங்ககிட்ட விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். வீட்லேயே ஃபுட் கலர் எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை. அதை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் நீங்கள் இதில் சேர்க்கும் போது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது காஞ்ச அந்த வெந்தயக்கீரை அந்த இலை தான் அது. அதை வந்து கொஞ்சம் பவுட்ரு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் வந்து மறந்துட்டேன், அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிவிட்டேன். அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்கன் நான் இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1.25 1.5 கிலோ வரைக்கும் இருக்கும். நீங்கள் கடையில் சிக்கன் வாங்கும்போதே தந்தூரி பண்ணுறதுக்குன்னு கேட்டு வாங்கிக்கிங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கோடு மாதிரி போட்டு கொடுப்பாங்க ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இந்த மசாலா, அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த சிக்கன் இருக்க எல்லா பக்கமும் நல்லா அப்ளை ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிங்க. அந்த சிக்கன் இருக்க எல்லா சைடும் இந்த மசாலா நல்லா கோட்டார மாதிரி பார்த்து ஃபுல்லாக நல்லா மசாலா தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணியாச்சு சிக்கனை. இதை வந்து ஒரு 5 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரீசரில் இல்லை, நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 5 to 6 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் இந்த தந்தூரி சிக்கன் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஊற வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தணல் ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பழைய சட்டி இது மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படிலாம் மண் சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கறி போட்டுடலாம். அடுப்பு கறி போட்டு தணலை ரெடி பண்ணிடலாம். தேங்காயோட மூடி இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் போட்டு கெரசின்லாம் ஊற்றி நாங்கள் தணலை வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த சிக்கனை வந்து நான் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ மேரினேஷன் பண்ணி வச்ச சிக்கன்லேருந்து நான் ஒரு பீஸ் எடுத்து எங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது, அதில் வச்சு நான் லாக் பண்ணிடுறேன். ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லைனா அந்த ஃபுல்காலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸ்டாண்டு, அது கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தணலில் வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கழித்து நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். நாம் போட்டிருக்க இந்த கறியெல்லாம் சாம்பல் ஆகாமல் இருக்கிறதுக்காக நடுநடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் விசிறி விட்டேறிங்க. ஒரு சைடு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒரு 2 3 தடவை நம்ம திருப்பி போட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கறி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா குக் ஆகி வரும்.
ஒன் சைட் திருப்பி விட்ட உடனே அந்த சிக்கன் மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி பட்டர் இல்லைனா நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போதே நீங்கள் பார்க்கலாம், நல்லா ஸ்மோக்கியாக வருது பாருங்கள், எப்படி புகையாக சூப்பராக வருது பார்த்தீங்களா? அந்த புகை கூட நல்ல ஒரு ஃப்ளேவரும் சூப்பராக வரும். ஸோ இதை மஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி சிக்கனோட அந்த சைடும் அப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து 2 சைடும் நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா சிக்கனையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இந்த சிக்கன் நல்லா வெந்துடுச்சா சொல்லிட்டு எப்படி பார்க்கணுன்னா, ஒரு கத்தி எடுத்து அந்த சிக்கன் மேலே இந்த மாதிரி குத்தி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு உள்ளே போகும். அது உங்களுக்கு குத்தி பார்க்கும்போதே தெரியும் சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்ம போட்டிருக்க 2 சிக்கன் பீஸில் ஒன்று வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம். இன்னொன்று வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதால இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா குக் ஆகட்டும். அவ்வளவுதான். இப்போ நம்ம வீட்லேயே சூப்பராக சிக்கன் தந்தூரியை ரெடி பண்ணிட்டோம். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி கூட இதை சொல்லலாம். சிக்கன் 65 சிக்கன் ரெசிபீஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபினா இந்த சிக்கன் தந்தூரி தான். இதோட அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக இதை கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் வீட்டில் செஞ்சுருக்கேன். கடையில் என்ன டேஸ்ட்டில் நான் சாப்பிட்டனோ அதே டேஸ்ட்டில் எனக்கு வீட்டில் செய்யும் போது கிடச்சிது. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக மைனஸ் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே தந்தூரினா நம்ம கடைக்கு தான் போய் சாப்பிடணும்னு இல்லை, வீட்லேயே சூப்பராக செஞ்சு சாப்பிட்டுடலாம். அதுவும் ஹோம்மேட் மசாலாஸ் வச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.